அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கலைஞர் உரிமை தொகை பெற மே மாதம் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு தகவல். பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனே ஆய்வு செய்து 2 மாதங்களுக்குள் அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடந்த முறை மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க இன்றே மே மாதம் 24ஆம் தேதியே கடைசி நாள் ஆகும். விஏஓ, வனக்காப்பாளர், தட்டச்சர் உள்ளிட்ட 3935 காலி பணியிடங்களை நிரப்ப ஜூலை மாதம் 12இல் தேர்வு நடத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2இல் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பு தேதி முடிவு செய்யப்படும் என அமைச்சரான அன்பில் மகேஷ் கூறியிருந்தார். மழை காரணமாக கோடை வெப்பம் தணிந்த நிலையில் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்க முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. ஜூன் 2இல் பள்ளிகளை திறப்பதற்கான அறிவுறுத்தல்களை தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: பொன்னேரி, கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மே மாதம் 24ஆம் தேதி இன்றும் மற்றும் 26ஆம் தேதிகளில் மொத்தமாக 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. பகல் 1:20 மணி முதல் மாலை 5:20 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர் இடையே மற்றும் சென்னை கடற்கரை, எண்ணூர் இடையே மொத்தமாக 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மே மாதம் 25, 26 ஆகிய 2 நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையானது மே மாதம் 27ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே தொடங்கும் என வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று மே மாதம் 24ஆம் தேதி கோவை, நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, நெல்லை, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: 3 நாட்கள் தொடர் விடுமுறை 1739 சிறப்பு பேருந்து இயக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக சென்னை கேளம்பாக்கத்திலிருந்து இன்று மே மாதம் 24ஆம் தேதி 605 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து மே மாதம் 24ஆம் தேதி 90 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 250 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மாதவரத்திலிருந்து மே மாதம் 24ஆம் தேதி 100 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகிறது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு tnstc.in மற்றும் tnstc மொபைல் செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏழாவது அறிவிப்பு: மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க தமிழ்நாடு அரசு ஒப்பந்த புள்ளி கோரியது. 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு எஸ்கார்ட் நிறுவனம் சர்வதேச டெண்டர் கோரியது. 8 GB RAM, 256 GB ஹார்ட் டிஸ்க், 14 அல்லது 15.6 இன்ச் திரை கொண்டதாக இந்த மடிக்கணினி இருக்கும். ப்ளூடூத் 5.0, 5 மணி நேரம் வரை தாங்கக்கூடிய 4 அல்லது 6 செல் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி கொண்ட மடிக்கணினிகள், முன்புறம் 220 பிக்சல் HD கேமரா, விண்டோஸ் 11 உள்ளிட்ட செயல்திறன் கொண்ட மடிக்கணினியை வாங்க டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கொரோனா அதிகரிப்பு காரணமாக முகக்கவசம் அணிவது அவசியம் என்று சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானதை அடுத்து தமிழ்நாடு அரசு சார்பில் முகக்கவசம் தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என பொது சுகாதாரத்துறை இயக்குனர் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: கோடை விடுமுறையை ஒட்டி ஹைதராபாத், கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மே மாதம் 24, 31, ஜூன் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்திலிருந்து கொல்லத்துக்கும், மே 27, ஜூன் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் கொல்லத்திலிருந்து ஹைதராபாத்துக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது.
இந்த ரயிலானது காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. 2000 கோடி மதிப்புள்ள பங்குகள் வடிவிலான 10 ஆண்டுகால பிணைய பத்திரம் ஏலத்தின் மூலமாக விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த ஏலமானது இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் வரும் 27ஆம் தேதி நடத்தப்படும் எனவும், போட்டி ஏலக்கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏலக்கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் வரும் 27ஆம் தேதியன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. 2024-25ஆம் ஆண்டுக்கான பொது வருங்கால வைப்பு நிதி வருடாந்திர கணக்கு விவர அறிக்கையானது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டும் உள்ளது. தமிழ்நாடு முதன்மை கணக்காயர் அலுவலக வலைத்தளத்தில் விவரம் பதிவேற்றப்பட்டும் உள்ளது. அரசு பணி நிலை சார்ந்த அனைத்து இந்திய அரசு சேவை அதிகாரிகளின் கணக்கு விவர அறிக்கை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. வீடுகள் ஒதுக்கீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் அங்கீகரித்து சமத்துவம், மரியாதை, அணுகல் ஆகியவற்றை வலுப்படுத்தும் என ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது. 13வது அறிவிப்பு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் கலந்தாய்வை 26ஆம் தேதிக்குள் நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பணி நிரவல் கலந்தாய்வில் மனவளர்ச்சி குன்றிய மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோர், விதவைகள், மனைவியை இழந்தவர்கள், விவாகரத்து பெற்ற ஆசிரியர்கள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும், குறிப்பிட்ட பாடத்தில் 1க்கும் மேற்பட்ட 2 முதுகலை ஆசிரியர்கள் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக அதே பள்ளியில் அதே பாடத்தில் உள்ள அடுத்த இளையவரை உபரியாக தேர்வு செய்து பணி நிரவலுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னையில் TNPSC, SSC ரயில்வே தேர்வுகளுக்கு 800 பேருக்கு இலவச பயிற்சி அளிக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதில் பங்கேற்க விருப்பம் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் www.cecc.in என்ற இணையதளத்தில் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். 15வது அறிவிப்பு. ரயில்வே படிக்கட்டில் அமர்ந்து பயணித்தாலோ அல்லது படிக்கட்டில் தொங்கியபடி சாகச பயணம் மேற்கொண்டாலோ ₹1000 அபராதம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீண்ட தூரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், மின்சார ரயில்களில் சிலர் படிக்கட்டுகளில் அமர்ந்தும் தொங்கியபடியும் சாகச பயணம் செய்வது அவ்வப்போது நடைபெறுகிறது. இத்தகைய செயலானது ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 156 படி குற்றமாகும். மேலும் பயணிகளின் இதுபோன்ற சாகச நடவடிக்கைகளை தடுக்க தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ள கோவை மற்றும் நீலகிரிக்கு 3 பேரிடர் மீட்பு குழுக்கள் விரைந்தன. அதிக கனமழைக்கான ரெட் எச்சரிக்கையை அடுத்து உதகை, வால்பாறைக்கு தலா ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழு விரைந்தது. கோவை, நீலகிரிக்கு அதிக கனமழைக்கான ரெட் எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை, மின்சாரம், நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு அலுவலர்களான மூத்த IAS அதிகாரிகள் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. 17வது அறிவிப்பு. கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்திட அனுமதி அளித்து அரசால் ஆணை வெளியிடப்பட்டும் உள்ளது. அதன் அடிப்படையில் கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்திட தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட உள்ளன. எனவே விருதாளர்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்ய விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலமாக சென்னையில் 4 நாட்களுக்கு சினிமாட்டிக் ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக பதிவு செய்து இந்த பயிற்சியினை கலந்து கொள்ளலாம் எனவும், இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவர்கள் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும், இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் நபர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.